ஐயோ எப்பா ஐயோ உனக்கெல்லாம் பதில் சொல்லணுமான்னு எனக்கு இப்போ இதாக இருக்குது. இதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா? விடுங்க, பல பேர் பல மாதிரி வீடியோ விடுறோம். ஆனால் உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்தில் தம்பி பிரியகுமாருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் தம்பி தமிழர் கட்சியில் நிறைய காணொலிகள் எடுத்து பேசியிருக்காரு. நிறைய நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட எத்தனை போய் சேர்த்துருக்காரு. ஆனால் ஏன் இப்படி மாறினாரு, என்ன காரணம் அப்படின்றது தெரியல. ஆனால் தம்பிக்கு நான் ஒரு ஓப்பன் சேலஞ்சு மட்டும் கொடுக்குறேன். விஜய் யாரு கூடயும் போய் சேரக்கூடாது, சேர்ந்துடணும் அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சிக்காரங்க நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஒருவேளை யாரு கூடயும் விஜய் சேரலன்னா அது நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய பாதிப்பாயிடும். கருணாநிதி, ஜெயலலிதான்ற மிகப்பெரிய தலைகள் இருக்கும் போதே கட்சி ஆரம்பிச்சு 1லேருந்து 4லேருந்து 7லேருந்து இன்னைக்கு 8.22 வரைக்கும் வளர்ந்துருக்காரு அண்ணன் சீமானா. அவர் கடந்து வந்த பாதை நிறைய பாதை, பல பிரச்சனை, எவ்வளவோ பார்த்தாச்சு. எத்தனை உங்களை மாதிரி பல பேர். அதாவது இது அண்ணன் சீமானுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியா நான் பார்க்குறேன். நான் எப்படி பார்க்குறேன்னா, அண்ணனுக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் அண்ணனுடைய தர்க்க ரீதியாக மோத முடியாத தலைவர்கள், அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அம்மாவை வச்சு தான் பேச விடுவாங்க. வணக்கம் தம்பி. அண்ணன் சீமான் அவர்கள் விஜயலட்சுமி இவங்க 2 பேரோட வழக்கை நீதிமன்றம் ரத்து பண்ணிருக்கு. இனிமேல் இந்த வழக்குல இனிமேல் இவங்க 2 பேருமே பேசக்கூடாது, இது சம்பந்தமா 2 பேருமே பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த வழக்கை முடிச்சு வச்சிருக்காங்க. அதே நேரத்துல இன்னைக்கு உள்ள தமிழ்நாட்டில் உள்ள ஊடகங்கள் அனைத்தும் சீமான் அவர்கள் பகிங்கிற மன்னிப்பு கேட்டாரு, விஜயலட்சுமி சீமான் மன்னிப்பு கேட்டாரு அப்படிங்கிற செய்தியை பரப்பிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? சீமான் அவர்கள் மன்னிப்பு கேட்டாரா என்ன? அதாவது இது அண்ணன் சீமானுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியா நான் பார்க்குறேன். நான் எப்படி பார்க்குறேன்னா, அண்ணனுக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றியா நான் பார்க்குறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 2011 நினைக்கிறேன் தம்பி, 2011லேருந்து அந்த அம்மாவுக்கு அதே வேலை தான் வருவாங்க. இந்த மாதிரியான தேர்தல் நேரத்தில் வருவாங்க, ஒரு வழக்கு கொடுப்பாங்க, திரும்ப அவங்களே வாபஸ் வாங்குவாங்க, திரும்ப ஒரு 10 வருஷம் கேப் விட்டு திரும்ப வருவாங்க, திரும்ப வழக்கு கொடுப்பாங்க, அதே வருஷத்துலேயே அப்பவே வாபஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க. இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது. புரியுதுங்களா? இப்போ இதுக்கு சரியான ஒரு தீர்ப்பாக இதை நான் பார்க்குறேன். ஏன்னா இதுக்கப்புறமா இந்த ஒரு தீர்ப்புக்கு அப்புறமா யாரும் ஒருத்தரும் காணொலி போடக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு. யாரும் இந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடாது அப்படின்றது சொல்லியிருக்கு. யாரும் யாரையும் குறை சொல்லக்கூடாது அப்படின்றது சொல்லியிருக்கு. அது இப்போ குறை சொல்ல வேண்டிய வேலை கிடையாது, அதை பற்றி பேச வேண்டிய வேலை. இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த காணொலியை இந்த அம்மாவை கூப்பிட்டு அண்ணன் பேரை கெடுக்கணும்னு நினச்ச அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள் இப்போ எல்லாருமே இதுக்கப்புறமா அந்த அம்மாவை கூப்பிட்டு அண்ணன் மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டும் வைக்க முடியாது. இது முடிவுக்கு வந்துச்சு, இது முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் இதை பற்றி யாரும் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் அண்ணனுடைய தர்க்க ரீதியாக மோத முடியாத தலைவர்கள், அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அம்மாவை வச்சு தான் பேச விடுவாங்க, இந்த அம்மா வச்சா காணொலி விடுவாங்க. இந்த அம்மா வச்சு தான் இந்த முக்தார் ஒருத்தங்கிறான் பரதேசி, அவங்களாம் என்ன பண்ணுவான், இந்த அம்மாவை கூட்டின்னு போயிட்டு தேவையில்லாதது அதெல்லாம் கேட்க முடியாது. அதெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்க முடியாமல் அவ்வளோ அருவருப்பான கேள்விகள் கேட்பான். அதுக்கும் அந்த அம்மா கொஞ்சமாக இது இல்லாமல் பதில் சொல்லிருவோம். இப்போ இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சாச்சு. இதுக்கப்புறம் யாரும் இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்கான அவசியம் சுத்தமாக கிடையாது. அதனால் இனிமேட்டு இது யாரும் பேச மாட்டாங்க. இதுக்கப்புறம் காணொலி வந்தால் இது உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு. ஆனால் இதுக்கப்புறமா யாராவது இதை பற்றி காணொலி வந்தாங்களோ, அந்த அம்மாவே காணொலி விட்டால் கூட அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் போய் முடிஞ்சிருமே தவிர, மற்றபடி என்ன மாதிரி தம்பிங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த தீர்ப்பில். இது பரஸ்பரமாக அவங்களுக்குள்ள 2 பேருக்குள்ள நீதிமன்றம் அவங்க ஒருத்தர் வருத்தம் தெரிவிச்சுக்கிட்டு அந்த கேஸை முடிச்சுக்குவாங்க. இது தேவையில்லாமல் இழுத்துட்டு போவேன்னு தெரியுது, உச்சநீதிமன்றத்துக்கு தெரியுது இது வேணாம், இது இந்த கேஸ் வேஸ்டான கேஸ், இதனால் எந்த பயனும் கிடையாது அப்படின்னு. இதில் அந்த அம்மா வாபஸ் வாங்கினது இதாகிடுச்சு. உச்சநீதிமன்றமே 2 பேரும் இது பண்ணி முடிச்சு வச்சிருச்சு, நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் அந்த பிரச்சனை இருக்காது. இதுக்கப்புறம் அந்த அம்மா காணொலி போட வேண்டிய வேலை இருக்காது. இதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான், தேர்தல் வேலையை இன்னும் சீரும் சிறப்புமாக, இந்த ஒரு தடங்கள் இல்லாமல் நம்ம இன்னும் நல்ல வீரியமாக இந்த வேலையை பார்க்கலாம், தேர்தல் வேலையை. இது சம்பந்தமா பிரியகுமார் அவர்கள் வீடியோ விட்டுருக்காரு, அது பாத்தீங்களா? ஐயோ எப்பா ஐயோ உனக்கெல்லாம் பதில் சொல்லணுமான்னு எனக்கு இப்போ இதாக இருக்குது. இதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா? விடுங்க, பல பேர் பல மாதிரி வீடியோ விடுறோம். ஆனால் உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்தில் தம்பி பிரியகுமாருக்கு நான் நன்றி சொல்கிறேன்.
இந்த இந்த ஒரு விஷயத்துல மட்டும் தம்பி பிரியகுமாரோட கருத்தை நான் வரவேற்கிறேன். அவருக்கு வந்து என் மனசார அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சில விஷயங்கள் அவரு இந்த இந்த விஷயத்துல குறிப்பா இந்த விஜயலட்சுமி விஷயத்துல அண்ணன் சீமான் விஷயத்துல ரொம்ப கரெக்டா அவரு பேசியிருக்காரு. அண்ணன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்றத ரொம்ப தெளிவா அவரு சொல்லியிருக்காரு. அந்த ஒரு விஷயத்துல அவருக்கு என்னோட நன்றிகள் பிரியகுமார். அந்த ஒரு விஷயத்துல தம்பி நீங்க இன்னொரு விஷயத்தை நீங்க கவனமா பாருங்க. தம்பி வந்து இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா நிலைப்பாடுகள் வச்சிருந்தாரு, பேசியிருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா 4-5 வருஷமா 5 வருஷமா 6 வருஷமா அவர் பயணிச்சிருந்தாரு. நாம் தமிழர் கட்சியில நிறைய காணொலிகள் எடுத்து பேசியிருக்காரு. நிறைய நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட எடுத்துன்னு போய் சேர்த்துருக்காரு. ஆனா ஏன் இப்படி மாறினாரு, என்ன காரணம் அப்படின்றது தெரியல. ஆனா தம்பிக்கு நான் ஒரு ஓப்பன் சேலஞ்சு மட்டும் கொடுக்குறேன். நீங்க அண்ணன் சீமான் படமோ விஜய் படமோ இல்லாமல் உங்க காணொலியை நீங்க எடுக்க முடியுமா? உங்க காணொலியில அண்ணன் சீமான் படமோ விஜய் படமோ நீங்க போடாதீங்க. உங்களுக்கு ஓப்பன் சேலஞ்சு. இதுக்கப்புறம் நீங்க இந்த 2 படத்தையும் பயன்படுத்தாம இந்த அண்ணன் விஷயத்தையும் விஜய் விஷயத்தையும் இது இந்த 2 விஷயத்தை தவிர நீங்க வேற ஏதாவது மக்களுக்கு பயனுள்ள ஏதாவது ஒரு செய்தியை உங்களால கடத்த முடியுமா? அரசாங்கத்தை எடுத்து யாரும் கேள்வி கேட்கலன்னு சொல்றீங்களா? நீங்க கேட்குறீங்களா? உங்க காணொலியில நீங்க அரசாங்கத்தை எடுத்து அரசாங்கம் பண்ற நிறைய தவறுகளை மக்கள்கிட்ட எடுத்துன்னு போய் சேர்க்குறீங்களா? அதுக்காக உங்க காணொலியை நீங்க பயன்படுத்துறீங்களா? அதுக்காக நீங்க பயன்படுத்துறது கிடையாது. நீங்க எதுக்காக பயன்படுத்துறீங்கன்னா இந்த 2 பேரை வச்சுக்கிட்டு உங்களுக்கு வியூஸ் போகணும் தம்பி. எனக்கு நல்லா தெரியுது. எனக்கு மட்டும் இல்லை, பார்க்குற எல்லாருக்கும் தெரியுது உங்களுக்கு வியூஸ் போகணும். முதல்ல நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க எல்லாருமே உங்க காணொலியில அதிகமாக பார்த்தாங்க, ஷேர் பண்ணாங்க, லைக் பண்ணாங்க, கமெண்ட் பண்ணாங்க, ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ உங்க நிலைப்பாடு அப்படியே மாறி இப்போ விஜய் பக்கம் சாஞ்சதுனால அங்க இருக்க விஜயை சார்ந்த அந்த கூட்டமும் இப்போ உங்க இந்த இதை பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களுக்கு வியூஸுக்காக தான் நீங்க வந்து இந்த காணொலியெல்லாம் நீங்க இது பண்ண உண்மையிலேயே உங்களுக்கு மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கடத்தணும் அப்படின்ற எண்ணம் கிடையாது. ரெண்டாவது, அதிமுக கூட்டத்தில் வந்து தாவேக்கா கொடி பறகுதுன்ட்டு நீங்க பாட்டுக்கு ஏதோ நம்பர் சொல்றீங்க. இவரு கூட சேர்ந்தா இத்தனை சீட்டு, அவரு கூட சேர்ந்தா இத்தனை சீட்டு, இத்தனை தொகுதி ஜெயிக்கலாம், அத்தனை தொகுதி ஜெயிக்கலாம், காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு வந்துட்டா இத்தனை தொகுதி ஜெயிக்கலாம், அத்தனை தொகுதி ஜெயிக்கலாம். அது தேவையில்லாதது. அதெல்லாம் வந்து நீங்க பேசுறதுலயே உங்களுக்கு நல்லாவே தெரியுதா இல்லையா? விஜய் யாரு கூட போய் சேரக்கூடாது, சேர்ந்துடணும் அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சிக்காரங்க நீங்க இது பண்ணிக்கோங்க. ஒருவேளை யாரு கூடயும் விஜய் சேரலன்னா அது நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய பாதிப்பாயிடும். தம்பி விஜய் கிடையாது. விஜய்க்கு முன்னாடி வந்த கமலையும் பார்த்தாச்சு, அதுக்கு முன்னாடி வந்த விஜயகாந்தையும் பார்த்தாச்சு. அதுக்கு முன்னாடி ஆளுமைகளா இருக்கும் போது ஜெயலலிதா, எம்ஜிஆர் அண்ணாவை வச்சுதானே இப்ப விஜய் இது பண்ற போல. உண்மையிலேயே அங்க கருணாநிதி, ஜெயலலிதான்ற மிகப்பெரிய தலைகள் இருக்கும் போதே கட்சி ஆரம்பிச்சு 1லேருந்து 4லேருந்து 7லேருந்து இன்னைக்கு 8.22 வரைக்கும் வளர்ந்துருக்காரு அண்ணன் சீமானா. அவரு கடந்து வந்த பாதை நிறைய பாதை, பல பிரச்சனை, எவ்வளவோ பார்த்தாச்சு. எத்தனை உங்களை மாதிரி பல பேரை பார்த்தாச்சு. இன்னைக்கும் விஜய் வருவாரு, நாளைக்கு அவர் நிலைப்பாடு மாறும். புரியுதுங்களா? இன்னைக்கு நீங்க விஜய்க்காக பேசுறீங்களா, சத்தியமா நாளைக்கு நீங்களே மாத்தி பேசுவீங்க. ஏன்னா விஜய் நிலைப்பாடு மாறும் போது உங்களுடைய எண்ணமோ உங்களுடைய இதுவும் கண்டிப்பா மாறும். ஆனா அண்ணன் சீமான் அப்படி கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் தமிழ் தேசியம் அப்படின்னா இந்த 15 வருஷத்துல அண்ணன் சீமான் கூட உண்மையும் நேர்மையும் கட்சி தொண்டர்கள், கட்சியின் போராளிகள் எல்லாரும் அண்ணன் கூட பக்கவலமா நிக்கிறோம்னா அதுக்கு காரணம் அவர் கொண்ட கொள்கையிலிருந்து தடம் புரளாத ஒரே தலைவன், நாம் பார்த்த ஒரே தலைவன். கொண்ட கொள்கையில் தடம் பெறலாம ஒரு இடத்துல கூட சமரசம் செஞ்சுக்காம ஒரு தலைவனால கடைசி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் பயணிச்சுட்டு வர முடியுது அப்படின்னா இத்தனை பேர் எதிர்த்து ஒரு தலைவன், அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு எதிரி, அத்தனை கட்சிக்காரனுக்கு ஒரே ஒரு எதிரி சீமான் தான். அத்தனை பேரையும் பார்த்து இன்னைக்கு வரைக்கும் தடம் பொருளாம எங்களை எத்தனை போய் அடமான வைக்காம நிக்கிறார்ல, அதுக்காக தான் நாங்க ஒரு கூட நிக்கிறோம். ஆனா சொல்லுங்க. அப்படி இருந்த இவரு பிரியகுமார் அவர்கள் அப்படி இருந்த ஒரு கட்சியை விட்டுட்டு இன்னைக்கு நான் வரும்போதே கூட்டணி ஆட்சியை கொடுப்பேன், கூட்டணியில இருக்கவங்களுக்கு அதிகாரத்தையும் கொண்டு கொடுப்பேன், ஆட்சியையும் கொண்டு கொடுப்பேன், எங்களை கூட்டணி வந்த அப்படின்னு கேட்கிற ஒருத்தரை போய் ஆதரிக்கிறாரு, ஏற்றுப்பாரு. இல்ல அது அவருக்கே தெரியுது, அவருக்கே புரியுது.
வரும்போதே ஒரு தலைவன் மாற்றுன்னு வரான். மாற்றுன்னு வரும்போது அப்போ அந்த தலைவர் என்ன சொல்கிறா போல, யார் வேணாலும் வரலாம், எந்த கட்சி வேணாலும் வந்து எங்களோட பயணிக்கலாம், வர்றவங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு. அப்போ இது வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தை சோய்ச்சி நின்றவன் எவ்வளோ திருட்டுத்தனம் பண்ணிக்கிறான்றது அதை மாற்றணும்னு சொல்லி தான் நீங்கள் வரீங்க. வரும்போது திரும்பவும் நீயும் வா, என் கூட வா, உனக்கு ஆட்சியிலையும் பங்கு தரேன் அதிகாரத்திலையும் பங்கு தரேன்னா எப்படி நீங்கள் மாற்றுவீங்க? எதுக்கு? எப்படி தமிழ் தேசியத்துக்கு எப்படி நீங்கள் மாற்று? திராவிடம் எப்படி மாற்றாகும் சொல்லுங்க? திராவிடத்தை ஒட்டு மொத்தமாக அழிக்கணும்னு 15 வருஷமா அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் போராடி இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கிறாரு, ஜெயிச்சிருக்கிறாரு. இதில் இந்த இடத்துல வந்து திராவிடத்தை நீங்கள் தூக்கிட்டு வந்தீங்கன்னா நடக்காது, வாய்ப்பில்லை. 2026 களம் அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு சாதகமான களம். நீங்கள் எத்தனை வீடியோ வேணாலும் எத்தனை காணொலி வேணாலும் போடுங்க, எப்படி வேணாலும் நீங்கள் முட்டு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. ஆனால் 2026 தேர்தலுக்கு அப்புறமா நீங்களே பார்ப்பீங்க. வேற தம்பி.